திருப்போணத்தில் கொஞ்சம் ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில் வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு சொன்ன காரணம் கண்டந்தேவியில் தேரோட்டம் இருக்குது, அங்கே இருக்கிற காவலர்களெல்லாம் நாங்கள் அங்கே குவிச்சிருவேன். நாங்கள் இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்குறோமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல. என் சொந்த நாட்டில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்கள் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்கள் காவல்துறைகிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்குறது அனுமதி தான், பாதுகாப்பு அல்ல. பெர்மிஷன் தான் கேட்குறோம், ப்ரொடெக்ஷன் கேட்கல. அதனால் அங்கே வந்து நீங்கள் சந்தை இருக்குது கூடிடுவாங்க, நீங்கள் வந்தால் பெரிய கூட்டம் வரும், உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் கேட்கல. இப்போ அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் மறுத்துக்கிட்டு இருங்க, நான் தடையை மீறி நடத்துவேன், நீங்கள் வழக்கு போடுங்க, சிறையில் வைங்க, அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? சும்மா கற்களை போட்டு குவிச்சு தடுத்துட முடியுமா என்ன? அதுக்கெலாம் நான் இல்லை. நான் நாளைக்கு குறித்த பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும், அது நடக்கும். அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்கே சந்தை நடக்குது, நாங்கள் வந்து கண்டந்தேவிக்கு எல்லாரும் போயிடுவோம், அதனால் உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம். இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான், நாங்களும் போராடி வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா? இப்போ காட்டுற இந்த முறை, உங்கள் நேர்மை, ஒரு நியாயமான அணுகுமுறை, இதையெல்லாம் அவனுக்கு விசாரித்து காட்டிருக்கலாம்ல. 1000 கேள்வி வச்சுருக்கேன். அது நீ தான் அங்கே இல்லைனாலும் ஒரு ஒரு மொட்டை மாடியில் ஏறினாலும் பேசிடுவேன், நீ ஒன்றும் பண்ண முடியாது.